காந்தியின் இலட்சிய பரவலாக்கப்பட்ட அரசாங்கத்தில் ஒவ்வொரு கிராமத்தின் பொறுப்புகளில் ஒன்று என்ன? காந்தியின் கிராம சுயராஜ்யம் கொள்கையின்படி ஒவ்வொரு கிராமமும் தனது சொந்த விவகாரங்களை நிர்வகிக்கும் ஒரு தன்னாட்சி பெற்ற அலகாக இருக்க வேண்டும். இது அதிகார பரவலாக்கத்தின் மூலம் அடிமட்ட அளவில் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. ஆப்கானிஸ்தானின் பொது சுகாதாரம் மற்றும் சிறுதொழில்களுக்கு இந்தியா என்ன குறிப்பிட்ட ஆதரவை வழங்குகிறது? இந்தியா ஆப்கானிஸ்தானின் மறுசீரமைப்பிற்கு உதவும் வகையில் பொது சுகாதாரம் மற்றும் சிறுதொழில் மேம்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை வலுப்படுத்துவதோடு அங்குள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவுகிறது. ஒரு பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தில் குடிமக்கள் தங்கள் குரலை கேட்க வைப்பதற்கான முதன்மை வழி என்ன? பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தில் குடிமக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கவும் கொள்கைகளில் செல்வாக்கு செலுத்தவும் தேர்தல் ஒரு முக்கிய கருவியாகும். இதுவே மக்கள் தங்கள் அதிகாரத்தை வெளிப்படுத்தும் முதன்மையான ஜனநாயக வழியாகும். அமைச்சர்கள் குழுவின் செயல்திறனில் அதிருப்தி அடைந்தால் அவர்களை நீக்குவதற்கு சட்டமன்றம் எந்த தீர்மானத்தை நிறைவேற்றலாம்? அமைச்சரவை மீது நம்பிக்கை இல்லை என்பதை தெரிவிக்க எதிர்க்கட்சிகளால் கொண்டு வரப்படும் தீர்மானம் நம்பிக்கையில்லா தீர்மானம் ஆகும். இத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் முதலமைச்சர் உட்பட ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலக வேண்டும். அரசியலமைப்பின் செயல்பாட்டை மறுஆய்வு செய்வதற்கான தேசிய ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இந்திய அரசியலமைப்பின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி என். வெங்கடாசலையா தலைமையில் 2000ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த ஆணையம் அமைக்கப்பட்டது. இது அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் தேவையான சீர்திருத்தங்களை பரிந்துரைக்க உருவாக்கப்பட்டது. நீதித்துறை பற்றி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் என்ன கூறினார்? நீதித்துறை என்பது நிர்வாகம் மற்றும் சட்டமன்றத்தின் தலையீடு இன்றி தன்னிச்சையானதாகவும் இண்டிபெண்டன்ட் சுதந்திரமானதாகவும் இருக்க வேண்டும் என்று அம்பேத்கர் வலியுறுத்தினார். அப்போதுதான் குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க முடியும் என்று அவர் கருதினார். சொற்களஞ்சியத்தின்படி அரசியலமைப்புச் சட்டம் கான்ஸ்டிடியூஷனல் லா என்பதன் வரையறை என்ன? அரசியலமைப்புச் சட்டம் என்பது ஒரு நாட்டின் அரசாங்கத்தின் கட்டமைப்பு, அதிகாரங்கள் மற்றும் அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுக்கும் உயரிய சட்டமாகும். இது அரசாங்கத்தின் பல்வேறு அங்கங்களுக்கு இடையிலான உறவையும் குடிமக்களின் உரிமைகளையும் உறுதிப்படுத்துகிறது. இந்தியா ஒரு பெரிய மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம் என்பதை குறிக்கும் வகையில் எந்த சர்வதேச அமைப்புகளில் உறுப்பினராக உள்ளது? இந்தியா G20, பிரிக்ஸ் மற்றும் கிழக்கு ஆசிய உச்சிமாநாடு போன்ற முக்கிய சர்வதேச அமைப்புகளில் உறுப்பினராக இருப்பது அதன் வளர்ந்து வரும் பொருளாதார வலிமையை காட்டுகிறது. இந்த அமைப்புகள் மூலம் உலகளாவிய பொருளாதார கொள்கைகளை உருவாக்குவதில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது. அமெரிக்காவில் எந்த வகையான கட்சி முறை உள்ளது? அமெரிக்காவில் குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி என இரண்டு முக்கிய கட்சிகள் மட்டுமே அரசியல் களத்தில் ஆதிக்கம் செலுத்துகின்றன. இதனால் இது ஈரக்கட்சி முறை டூ பார்ட்டி சிஸ்டம் என்று அழைக்கப்படுகிறது. கண்ணியத்தை மேம்படுத்துவதற்காக குடிமக்கள் எந்த நடைமுறைகளை கைவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? இந்திய அரசியலமைப்பின் 51 அடிப்படை கடமைகளின்படி பெண்களின் கண்ணியத்திற்கு இழுக்கு விளைவிக்கும் பழக்கங்களை கைவிடுவது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும். இது சமூகத்தில் பாலின சமத்துவத்தை நிலைநாட்டவும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யவும் உதவுகிறது. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.